நம்ம இந்தியா விசஸ் பங்களாதேஷ் டெஸ்ட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. டாஸ் வின் பண்ணி பங்களாதேஷ் நம்மள தான் பேட்டிங் ஆட சொன்னாங்க. சரி, பேட்டிங் ஆட சொல்லிட்டாங்களே, ஒரு வழி பண்ணிடலாம் இவங்கள அப்படின்ட்டு நம்ம என்னமோ சின்ன புள்ளத்தனமாக கணக்கு போட்டு உள்ளே போயிட்டோம். ஆனால் போனோடனே பார்த்தீங்கன்னா மொடை ஐடியே நம்மளுக்கு தான். நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 6 ரன்னுக்கெலாம் அவுட் ஆகி அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே போயிட்டாருங்க. சரி, அவர் தான் உள்ளே போயிட்டாரு. கில்லு இருக்கார், கில்லு பார்த்துப்பாருன்னு பார்த்தா கில்லையே நம்ம தான் பார்த்துக்கணும் போல இருக்குது. போகிற பக்கம் பார்த்தா அவரும் 0க்கெல்லாம் அவுட்டு. சரி, கிங் இருக்கார், கோலி காலி பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தா கோலி நம்மளை தான் காலி பண்ணார். ஏன்னா எப்போவுமே நல்லா ஆடுற பேட்ஸ்மேன் தான் இவங்க எல்லாருமே. பட் இன்றைக்கி அவங்களால இல்லைன்னு நினைக்கிறேன். 6 ரன்னுக்கு அவரும் காலி. ஆனால் இருந்தாலும் ஜெய்ஸ்வால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஜெய்ஸ்வால் இன்றைக்கி பேட்டிங் சூப்பராக ஆடினார். அவரும் ரிஷப் பண்ணிட்டும் பார்ட்னர்ஷிப்போட தான் 4th விக்கெட் பார்ட்னர்ஷிப்பே ஒரு 52 ரன் வரைக்கும் கொண்டு வந்தாங்களே. அவங்க அந்த 50 பார்ட்னர்ஷிப் போட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையே வந்துச்சுன்னே சொல்லலாம். ஓகே, டீம் நம்ம சொல்கிற அளவுக்கு ஒரு பேர் சொல்ல டார்கெட்டாக போடுவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம இவர் காலி, யார், ரிஷப் பண்ணிட்டு காலி. சரி, இவர் தான் காலி ஆகிட்டாரு, அடுத்து அவர் இருக்கார் அப்படின்னு பார்த்தா அவரும் அண்ணன் நீங்களே போயிட்டீங்க, நான் எப்படிங்க அப்படின்ற மாதிரி அவரும் போயிட்டார். சரி, கேஎல் ராகுல் வந்தார், வென்றார், சென்றார்ன்ற மாதிரி போயிட்டார். அதுக்கப்புறம் தாங்க வந்தாங்க இந்த 2 பேர். இவங்க 2 பேர் இன்றைக்கி பண்ண சம்பவம் பார்த்திங்கன்னா நிறையாவே சொல்லலாம். ஏன்னா 2 பேருமே சென்னைக்கு எவ்வளோ க்ளோஸ் ஆனவங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியும். அதுலேயும் ஆஷன்னா ஜட்டு, தளபதி ஜட்டு அவரே நம்மளுக்கு தெரியும். ஆஷன் அவர் 50 போடுறாரு, பயங்கரமாக ஆடி அவர் 50 போட்டு முடித்த ஒன்றுமே நம்ம ஜட்டு சும்மா இருப்பா இல்லையா, ஜட்டியும் ஒரு 50 போட்டு அவரோட அந்த அருவாவை சுற்றுற மாதிரி நம்ம இந்த பேட்டையும் சுற்றி கட்டார். 50 போட்டது இல்லாமல் ஆஷன் பயங்கரமான ஒரு செஞ்சுரியும் போடுறாரு. இது அவரோட 6th செஞ்சுரின்னு வேற சொல்கிறாங்க. 4 வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட, 1 வந்து இங்கிலாந்து கூட, இன்னொன்று இன்றைக்கி பங்களாதேஷ் கூட. இவங்க 2 பேரும் இன்றைக்கி ஆடின ஆட்டம் இருக்கீங்களே அவ்வளோ ஒருத்தங்க. இதை பார்த்தால்தான் நம்மளுக்கு என்னமோ ஒரு நம்பிக்கையாக குஷியாகவே வந்துச்சுன்னே சொல்லலாம். இவங்க 2 பேருமே நாட் அவுட்டில் தான் உள்ளே போயிருக்கு.